Hi friends, welcome to Saba Suvai. நாம் இன்னைக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றி பார்க்கலாம். எப்படி நம்ம சிம்பிளாக நம்ம டிஷர்ட்டை நாமளே பெயிண்ட் பண்ணிக்கிறதுன்றது டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு பிளெயின் black கலர் டிஷர்ட் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம லெட்டர்ஸ் மட்டும் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ட்ராயிங் பண்ணலாம். இப்போ இந்த லெட்டர்ஸ் வரைகிறதுக்கு ஸ்கேல் எடுத்து 2 டபுள் லைன் வரைஞ்சிக்கோங்க. எழுத்துக்கள் மேலே கீழே வராமல் இருக்கிறதுக்காக இந்த லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த லைனுக்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரி சொற்கள் வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. நான் ஹாப்பி ஆல்வேஸ் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். பெயிண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து நல்லா மடிச்சுட்டு டிஷர்ட்டோட அடிப்பகுதியில் வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால பெயிண்ட் பண்ணும்போது அதோட ஷேடு கீழ்ப்பக்கம் இறங்காமல் இருக்கும். இது காட்டன் கிளாத்துன்றதுனால நம்ம பெயிண்ட்டு மேலே அடிக்கடிக்க கீழே அந்த ஷேடு நல்லா உரிய ஆரம்பிக்கும். அது துணியோட அடுத்த பகுதியில் ஒட்டாமல் இந்த பேப்பர் தடுத்துரும். டிஷர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கலர் பண்ணலாம். ஃபேப்ரிக்கில் கலர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபேப்ரிக் கலர்ஸ்னே தனியாக இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. ஒயிட் கலர் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் சைஸ் 3. பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. நம்ம பெயிண்ட்டை டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபேப்ரிக் கலர்ஸ் உங்களோட எல்லா கிளாத்ஸ்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். காட்டன், சாட்டின் எதாக இருந்தாலுமே இது நல்லாவே ஃபிட் ஆகும். ஒன்லி திங், நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வரையணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பெயிண்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ண பிறகு இதை அழிக்கவோ மாற்றவோ முடியவே முடியாது. ஸோ முன்னாடியே நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல பெயிண்ட் பண்ணும்போது துணி அதை லைட்டாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு லேயர் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு லேயர் நீங்கள் மேலே கூட அடிக்கலாம். ரொம்ப ஹெவியாக அடிச்சிடாதீங்க.
பெயிண்ட் பண்ணது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகுது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதும் நம்ம உள்ளே இருக்க பேப்பர் எடுத்துடலாம். டிஷர்ட்டோட பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டிஷர்ட்டோட பின்பக்கம் லேசான பெயிண்ட் இருக்குது. நாம் இதில் பேப்பர் போட்டதுனால அந்த ஷேட் வந்து துணியில் ஒட்டலை. இந்த டிஷர்ட் வந்து நீங்கள் நார்மலாக ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். ட்ரை ஆன பிறகு ஒரு டைம் அயர்ன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். துணியில் வந்து அந்த கலர் நல்லா அப்சர்வ் ஆகிடும். நீங்களும் உங்களோட குட்டீஸோட ட்ரெஸ்ஸில் ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.